வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆழி சேனல். இன்றைக்கி நாம் தமிழ் பாடப்புத்தக அதாவது 6வது தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்க முதல் பருவத்திலிருந்து முதல் பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாடல் நம்மளுடைய தமிழுடைய சிறப்பை பற்றி எப்படிலாம் சொல்லுதுன்றதை பார்க்கலாம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல இவர் நம் செந்தமிழுக்கு பெயர் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். பாடலுக்கு போகலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இயற்றியவர் பாரதிதாசன். இந்த கவிதையில் இருக்க சொல்லும் பொருளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. அடுத்ததாக இந்த பாடலுடைய விளக்கத்தையும் பொருளையும் பார்க்கலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பம் தரும் தமிழ், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமாக பால் போன்றது. நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். அடுத்ததா நூல்வெளி. இதை ஏற்றினோர் பேர் பாரதிதாசன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக இதில் இன்னொரு எக்ஸாம்பிள், பேரலல் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னொரு கவிதையும் தமிழ் கவிதையும் கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதை எழுதினோர் பேர் காசி ஆனந்தன். அடுத்ததாக இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். அசதி. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் செம்மை கூட்டல் பயிர். அடுத்ததாக இதில் இருக்கிற பொறுத்துக. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எது எதுக்கு எது எதுன்னு. விளைவுக்கு
அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு அப்படின்னு இங்கே தனித்தனியாக நமக்கு பொருளில் வந்தது. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இயைபு என்றால் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயைபு என்பர். எடுத்துக்காட்டு பேர், நேர் அப்படின்னு ஒரே ஓசையில் முடிகிறத இயைபு அப்படின்னு சொல்லணும். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.